கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது சங்கீதங்களின் புத்தகம் 105 15ஆம் வசனம். 105ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். இந்த வார்த்தையை கவனமுடன் தியானிக்க வேண்டும். அன்பானவர்களே, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களில் ஒருவரும் தேவனிடத்திலிருந்து தப்ப முடியாது. அப்படி இருந்தும் அவர்களும் மனம் திரும்ப அவர் தருணம் கொடுக்கிறார். அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர் அவர்களை கவிழ்த்து போடுகிறார். தேவனுடைய சபைக்கு விரோதமாக எழும்பின சவுல் மனம் திரும்ப தேவன் தருணம் கொடுத்தார். அவன் இயேசுவை தரிசித்த போது உடனே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். தேவன் அவனை பலமாய் பயன்படுத்தினார். அதே வேளையில் யூதாஸ் காரியோத்து கடைசி வரைக்கும் மனம் திரும்பாமலே போனான். எனவே அவனுக்கு தேவ இரக்கம் கிடைக்கவில்லை. அவன் நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதத்திலே காண்கிறோம். அன்பானவர்களே, தாவீதின் நடவடிக்கைகளை கண்காணித்து தாவீதை கொலை செய்யும்படி வெறி கொண்டிருந்த சவுலுக்கு அதை அறிவித்தான் ஏதோமியனாகிய தோவேக்கு என்பவன். இதனால் தாவீதின் மனம் உடைந்து தனக்கு விரோதமாக சதி நினைத்த தோவைக்கு நிமித்தம் இந்த காரியங்களெல்லாம் பாடும்போது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுக்கு எதிராக எழும்பிய தோவைக்கு தேவனால் சங்கரிக்கப்படுவான் என்று தாவீது அதை பார்த்து தேவனுக்கு பயந்து துன்மார்க்கரை பார்த்து நகைத்து இதுதான் உன்னுடைய முடிவு என்பான் என்று பாடினான். இதைத்தான் சங்கீதம் 52:6 பார்க்கிறோம். சங்கீதம் 52:6 நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து என்று அங்கே பார்க்கிறோம். அன்பானவர்களே, தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தீங்கு செய்வதற்கு தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். அவர்கள் தேவனுடைய மகிமையான சொத்து. எனவே அவர்களை தொடுகிறவர்கள் ஒன்று ரட்சிக்கப்படுவார்கள், இல்லையென்றால் பட்சிக்கப்படுவார்கள். இரண்டில் ஏதாவது ஒன்று அவருடைய வாழ்க்கையிலே நேரிடும். தேவ பிள்ளையாகிய நாம் எப்பொழுதாவது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக எழும்பியிருந்தால் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவோம். இதைத்தான் சங்கீதம் 37:1 தெளிவுபடுத்துகிறது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அது மாத்திரமல்லாதபடிக்கு சங்கீதம் 37:28 ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறார். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம் என்று திட்டமும் தெளிவுமாக தேவன் குறிப்பிடுகின்றார். அதனால் தான் 105ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று இன்றைய வார்த்தையாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை கருத்தாய் உட்கொண்டு அதை மனதிலே வைத்து சிந்தித்து செயல்படுவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.